வணக்கம் மாணவர்களே. 12ஆம் வகுப்பு இயல் 1இல் முதல் செய்யுள் பகுதி தன்னேர் இல்லாத தமிழ். தண்டி அலங்கார உரை மேற்கோள் பாடல்லேருந்து ஒரு 4 வரி உடைய ஒரு செய்யுள் பகுதி. இது மனப்பாட பாடல், பொதுத் தேர்வுக்கு மிகவும் முக்கியமான ஒன்று. இந்த பாடலில் சூரியனையும் தமிழையும் ஒப்புமைப்படுத்தி கூறுவதாக அமைந்துள்ள பாடல். நுழையும் முன் அப்படிங்கிறத படிச்சுட்டு செய்யுளுக்கு போகலாம். வானம் அளந்தது அனைத்தையும் அளக்கும் வலிமை மிக்கது தமிழ். நிலத்தினும் பெரிது வானினும் உயர்ந்தன்று கடலினும் ஆழமானது என்றெல்லாம் தமிழின் பரப்பையும் விரிவையும் ஆழத்தையும் புலவர் போற்றுவர். நிகரற்ற ஆற்றல் கொண்ட கதிரவனுக்கு ஒப்பவும் அதற்கு மேலாகவும் தமிழை போற்றும் புலவரின் பாடல் ஒன்று பாடமாக. அதாவது சூரியன் இந்த உலகத்திலேயே வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இயற்கை. அந்த சூரியனை விடவும் உயர்வானது, சூரியனுக்கு நிகரானது என்று கூட சொல்லலாம் தமிழ் மொழியை அப்படின்னு இந்த பாடல் விளக்குகிறது. ஓங்களிடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி ஏங்கொழி நீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாழி வெங்கதிரொன்று ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ். ஓங்களிடை வந்து உயர்ந்து, ஓங்களிடைனா உயர்ந்த மலை, உயர்ந்த மலையின் மீது தோன்றி எது சூரியன். ஏங்கொழி நீர் ஞாலத்து இருளகற்றும். ஏங்கொழி நீர் அப்படின்னா அதாவது கடல் நீர் எப்பவுமே ஒரு அலை சத்தத்தோடு இருக்கக்கூடிய ஒரு கடல் நீர். அந்த கடல் நீரின் இருளை போக்கக்கூடிய ஒன்று தான் இந்த சூரியன். ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாழி வெங்கதிரொன்று. மின்னேர் தனியாழி வெங்கதிரொன்று ஒற்றை சக்கரத்துடன், மின்னலுக்கு நிகரான, மின்னேர் தனி ஆழி, தனி ஆழின ஒற்றை சக்கரம், மின்னேர்ன மின்னலுக்கு நிகரான ஒற்றை சக்கரத்துடன் வெப்பத்தை உடைய அந்த கதிரவன் தான் உலகத்திலேயே சிறந்தது. ஆனால் அதை விட சிறந்தது தன்னேர் இல்லாத தமிழ், தனக்கு நிகரில்லாத தமிழ் மொழியும் தான் சூரியனுக்கு நிகரானது அப்படின்னு சொல்லி சூரியனையும் தமிழையும் ஒப்புமைப்படுத்தி இந்த பாடலை ஆசிரியர் பாடியுள்ளார். பாவகை நேரிசை வெண்பா. பாடலின் பொருள் தான் உங்களுக்கு தெரியும். அணி கண்டிப்பாக 4 மதிப்பெண் வினாக்களில் கேட்பாங்க. இந்த பாடல் பொருள் வேற்றுமை அணி. அதாவது 2 பொருளுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை கூறி அப்புறமா வேறுபடுத்தி காட்டுவது தான் இந்த பொருள் வேற்றுமை அணி. இலக்கண குறிப்பு பார்க்கலாம். வெங்கதிர், வெம்மை கூட்டல் கதிர், மை விகுதி வந்தால் பண்பு தொகை. உயர்ந்தோர், அர் ஆர் இதெல்லாம் விகுதியாக முடிவில் வந்தால் வினையாளனையும் பெயர். இல்லாத, இல்லாதன்னா என்ன? இல்லாத, இல் இடையில் குறைந்து இருக்கிறது, இல் அப்படிங்கிற எழுத்து இல்லை. ஸோ அதனால் இல்லாதன்னா இடைக்குறை. பகுபத உறுப்பிலக்கணமும் உங்களுக்கு 2 மதிப்பெண் வினாக்களில் கேட்பாங்க. உயர்ந்தோர் அப்படின்னா உயர், உங்களுக்கு இந்து வந்தால் இத்து பிராக்கெட்டில் இந்துன்னு உங்களுக்கு தெரியும். தோரை பிரித்தா இத்து கூட்டல் ஓர். உயர் பகுதி, இத்து சந்தி. 2வது வர இத்து தான் எப்போவுமே இடைநிலை இல்லையா? இறந்த கால இடைநிலை. இத்து இட்டு இரு இன்னெல்லாம் வந்தால் இறந்த கால இடைநிலை. ஓர் பலர்பால் வினைமுற்று விகுதி. அடுத்தது விளங்கி. விளங்கி விலங்கு கூட்டல் ஈ. எப்போவுமே பகுதி கட்டளை சொல்லா வரணும், பொருள் விளங்குறபடி இருக்கணும் பகுதி. விலங்கு பகுதி, ஈ வினையச்ச விகுதி. வந்து, வா அப்படின்னா பொருள் விளங்காது, வா அப்படின்னு கட்டளை சொல்லா இருந்தால் தான் அது பகுதியாகும். ஸோ வா போட்டு பிராக்கெட்டில் வா, இந்த இத்து பிராக்கெட் இந்துன்னு நம்ம போடுவோம். தூவ இத்து கூட்டல் ஊன்னு பிரிச்சிடலாம். வா பகுதி, வா என குறுகியது விகாரம். இத்து சந்தி, இத்து இந்தானது விகாரம், இத்து இறந்த கால இடைநிலை, ஊ வினையச்ச விகுதி. இது 2 மதிப்பெண் வினாக்களில் கேட்பாங்க. அடுத்தது புணர்ச்சி விதி. புணர்ச்சி விதி பகுபத உறுப்பிலக்கம்னா ஒரு சொல்ல பிரிக்கிறது.
அதே மாதிரி தான் இந்த சொல்லையும் இரண்டாக பிரித்து அதற்குரிய புணர்ச்சி விதியை பார்க்கணும். ஸோ ஆங்கவற்றுள் அப்படின்னா ஆங்கு கூட்டல் அவற்றுள். ஆங்கு கூவை பிரித்தா இக்கு கூட்டல் உ, உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும். ஆங்கு ஊவை அடிச்சிடணும். கூவை பிரித்தா இக்கு கூட்டல் ஊன்னு வருது இல்லையா, அந்த ஊவை அடிச்சுட்டு இக்கை மட்டும் வச்சுக்கணும் இல்லையா. அதுதான் ஆ இங்கு இக்குன்னு போட்டு அவற்றுள்ள அப்படியே இக்கு கூட்டல் ஆ காவா மாறிடும். அப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பேன்னு சொல்லி ஆங்கவற்றுள்னு எழுதணும். தனி ஆழி, தனி கூட்டல் ஆழி பகுதி, அதாவது முதல் சொல் இருக்கு இல்லையா, அந்த முதல் சொல்லோட விகுதி நீ, நீ ஈல முடியுது இல்லையா, இ இ ஐ இந்த 3 எழுத்துல முடிஞ்சால் ஈயை சேர்க்கணும். ஸோ தனி கூட்டல் ஈ கூட்டல் ஆழி. அதுக்கப்புறம் தான் ஈ கூட்டல் ஆ அப்படின்னா யாவா மாறிடும். அதுக்கு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே தனி ஆழி அப்படின்னு சொல்லி சேர்த்து எழுதணும். வெங்கதிர்னா வெம்மை கூட்டல் கதிர்னு நமக்கு தெரியும். வெம்மை மை விகுதி இருக்குது, என்ன பண்ணணும், ஈறுபோதல். அப்போ மையை எடுத்துடணும். ஈறுபோதல் என்னும் விதிப்படி மை கெட்டு வெம் கூட்டல் கதிர். இப்போது வெங்கதிர்னு இருக்குது, ஆனால் வெம் கதிர்னு நம்ம சேர்த்து எழுதணும். ஸோ அப்படி எழுதக்கூடாது, இம்மை இங்கா மாற்றணும். அப்போ முன்னாடி இருக்கிற மெய் திரிதல், திரிதல்னால் ஒரு எழுத்துக்கு பதிலாக மற்றொரு எழுத்து சேர்ப்பது தான் திரிதல் நம்ம சொல்லுவோம். ஸோ வெம் கூட்டல் கதிரை இம்மை அடிச்சுட்டு இங்கே சேர்க்கணும். அப்போ வெங்கதிரை மாறிடும். இந்த மாதிரி இலக்கண குறிப்பு 2 மதிப்பெண், பகுபத உறுப்பிலக்கணம் 2 மதிப்பெண், புணர்ச்சி விதி 2 மதிப்பெண்ணில் உங்களுக்கு வரும். இது ஒரு 2 மார்க்கில் வரும். அணி இலக்கணத்தை மட்டுமே கூறும் இலக்கண நூல்கள் எவைன்னு ஒரு 2 மார்க் வரும். அணி இலக்கணத்தையும் சேர்த்து கூறும் இலக்கண நூல்கள் எவைன்னு 2 மார்க்கில் கேட்பாங்க. டிஃபரன்ஷியேட் பார்த்து நீங்கள் அந்த நூலை படித்து வச்சுக்கணும். 1 மார்க்கில் கூட வரலாம். இப்போ நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு செய்யுள் பகுதிக்கும். தண்டி அலங்காரம் அணி இலக்கணத்தை கூறும் சிறப்பான நூல்களுள் ஒன்று. அணி இலக்கணத்தை கூறும் சிறப்பான நூல்களில் ஒன்று டேஷ் அப்படின்னு கேட்பாங்க, தண்டி அலங்காரம். ஸோ இதில் வந்து நம்ம பாடப்பகுதி பொருளணியியல் அப்படிங்கிற பகுதியிலேருந்து வந்திருக்கு. இந்த நூல் வந்து காவிய தர்சம் அப்படிங்கிற வட இலக்கண நூல், வடமொழி இலக்கண நூலை தழுவி எழுதப்பட்ட நூல் தான் இந்த தண்டி அலங்காரம். ஆசிரியர் தண்டி. எல்லாமே ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஒவ்வொரு 1 மார்க்ஸில் நீங்கள் அண்டர்லைன் பண்ணி படிச்சுட்டே வரணும். தண்டியோட காலம் என்ன, 12ஆம் நூற்றாண்டு. இந்த தண்டி அலங்காரம் 3 பிரிவுகளை உடையது மொத்தம். அதாவது பொதுவியல், பொருளணியியல், சொல்லணியியல். ஆனால் நம்ம பாடப்பகுதி எதில் வந்திருக்கு, பொருளணியியல் பகுதியில் தான் வந்திருக்கு. ஸோ இந்த இலக்கண நூல் உரையாசிரியர் ஆகியோரால் எழுத்தாளப்பட்ட பெருமைக்கு உரியது தான் இந்த தண்டி அலங்காரம். ஸோ நம்ம செய்யுள் பகுதியில் 1ல் முதல்ல வந்தது வந்து தண்டி அலங்காரம். இந்த செய்யுள் பகுதியில் இது மனப்பாட பாடல் 4 மதிப்பெண் வினாக்களில் கண்டிப்பாக வரும். அதே மாதிரி அணியும் 4 மதிப்பெண் வினாக்களில் வரும். உங்களுக்கு பகுபதம், இலக்கணம், புணர்ச்சி எல்லாம் வந்து 2 மதிப்பெண் வினாக்களில் வரும். ஆசிரியர் குறிப்பாக அண்டர்லைன் பண்ணி படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா 1 மதிப்பெண் வினாக்களுக்கும் பயனுடையதாக இருக்கும். அடுத்த வகுப்பில் அடுத்தது பார்க்கலாம். நன்றி மாணவர்களே.